இப்போது அதை எப்படி தெரியுங்களா? வாழ்க்கையில் வீட்டில் வீட்டில் கல்யாணம் ஆயிடுது இல்லைங்களா? வீட்டில் கல்யாணம் ஆகும்போது கணவர்கிட்ட நீங்கள் இருக்கிறீங்க, ம அவரும் இருக்கார் இல்லைங்களா? வீட்டில் சண்டை வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாதுங்க. உங்களுக்கும் கணவருக்கும் சண்டை வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. என்னன்னு கேட்டால், அவருக்கு நல்ல சம்பளம், நிறைய சம்பளம் வாங்குறாரு. நீங்களும் சம்பளம் வாங்குறீங்க இல்லைங்களா? நீங்களும் சம்பளம் வாங்குறீங்க. நல்ல சொந்த வீடு, வாசல், எல்லாமே இருக்குது, எல்லா வசதியாக இருக்குது. நீங்கள் அவரை கல்யாணம் பண்ணதுன்னா வீட்டில் 2 பேர்த்துக்கு சண்டை வர்றதுக்கு வாய்ப்பு ஏதாவது இருக்குதுங்களா? பீரோ திறந்தா 2000 இருக்குது, பீரோ திறந்தா 1,00,000 இருக்குது, கழுத்தில் பார்த்தா நகை இருக்குது, கையில் பார்த்தா மோதிரம் இருக்குது, போகிறதுக்கு 2 வீலர் வண்டி இருக்குது, கார் வேணாலும் சொன்ன கார் வரும், ஃப்ளைட்டில் போகிறதுக்கு வசதி இருக்குது. இத்தனை இருந்து ஏன் சண்டை வருதுங்க? சொல்லுங்கள் பார்க்கலாம். ஏன் சண்டை வருது? உங்களுக்கு அவருக்கு மனஸ்தாபம் வருது, சண்டை வருது, நீங்கள் கோவப்படுறீங்க. என்ன காரணம் தெரியுங்களா? இடையில உங்கள் 2 பேர்த்துக்கு இடையில ஒரு தப்பு நடக்குது. இல்லை கணவர் தப்பு பண்ணியிருக்கணும், இல்லை மனைவி தப்பு பண்ணியிருக்கணும். அதனால தாங்க சண்டை வருது, வேறு எதுவுமே இருக்காதுங்க. அனாவசியமான சண்டை வருதுன்னா நீங்கள் யாரோ ஒருத்தர் மற்ற தொடர்புகள் பக்கம் ஏதாவது சைடு தொடர்புகள் வச்சுருப்பீங்க. அதனால தாங்க வீட்டுக்குள்ளே சண்டை வர்றதுக்கு இறைவன். நீங்கள் வழியில் வர்றீங்கள, வழியில் வரும்போதே என்ன கொண்டு வரணும்? கடவுள் நிம்மதி பிடிங்கி வெளியே வீசிட்டு வேற ஆள் அனுப்புவார். குரங்கு மூஞ்சி ஆக்கிடுவார், உங்களை குரங்கு மூஞ்சி ஆக்கிடுவார். பிச்சைக்காரன் உருவத்தில் நீங்கள் போய் மனைவி முன்னாடி நிற்கும்போது மனைவி உங்களை பார்க்கும்போது கண்டுபிடிச்சிருவாங்க. என்னடா ஊர் சுற்றிட்டு வர்றான் போல இருக்குது அப்படின்ட்டு. நீங்கள் எங்கேயோ நடந்திருக்கா, ஊர் சுற்றிட்டு வர்றான் போல இருக்குது அப்படின்ட்டு. அப்புறம் அவங்க பிஹேவிங்கெல்லாம் உங்களுக்கு திருப்தியாக இருக்காது, உங்களை மதிக்க மாட்டாங்க. என்னங்க, நீங்கள் கோவிச்சுட்டு அம்மா வீட்டுக்கு போகிறீங்க, எங்கள் அறிவில்லையா? நீங்கள் தப்பு பண்டியும் போட்டு அந்த பொண்ணு சுருக்குன்னு ஒன்று சொல்லுதுன்னு சொன்னால், நீங்கள் ஏதோ ஒரு பக்கத்தில் நின்று போட்டு வந்து அந்த பொண்ணோட காலை பிடிச்சி கதறி அழுகிறத விட்டு போட்டு உங்கள் அம்மா வீட்டுக்கு போனால் சரியாக போயிடுமா? மறைஞ்சிருமா? அது அந்த தப்பு மறைஞ்சிருமா? சமாதானமாகி நீ மறுபடியும் வந்தாலும் அந்த தப்பு மட்டும் சாக வரையில் உங்களோட ஒய்ஃபோடைய மனசுலேருந்து மறைவே மறையாது. புரிஞ்சுக்கோ. என்னது இது? கண்ட பக்கம் சாப்பிட்றதா வாழ்க்கை? அப்புறம் எதுக்கு கல்யாணம்? தாண்டவன் தினமும் தெரிஞ்சுட்டே இருந்திருக்கலாமே. இப்போ கல்யாணங்கிறது ஒன்று பண்ணங்காட்டி தானே ஒருத்தன் நம்மளை கேட்குறான், ஒருத்தி உங்களை கேட்குறான். அந்த கல்யாணம் பண்ணாமல் இருந்தால் நீங்கள் புறம்போக்கு நாய் ஆகிருப்பீங்கள்ல. உங்களை யார் கேட்க முடியும்? கேட்கறதுக்கு ஒரு ஆள் ஆறு பண்ணுறது. கல்யாணம் பண்ணாமல் இருந்திருக்கலாம், இந்த கேள்வியெல்லாம் இருக்காதுல்ல. கல்யாணம் பண்ணாமல் இருந்திருந்தால் என்ன நடக்குன்னு நான் சொல்கிறேன். கல்யாணம் நடக்காமல் இருந்திருந்தால், கல்யாணம் நடந்துங்காட்டி இந்த கட்டுக்கோப்பு, இந்த சண்டை ரகலை ரச்சு ஓரளவுக்கு இருந்துகிட்ருக்கு. கல்யாணம் ஆகாமல் உங்களுக்கு ஒரு சப்போஸ் கல்யாணம் ஆகாமல் இந்த மாதிரியெல்லாம் குணம் படைச்சிட்டு இருந்திருந்தீங்கன்னா, எப்போவோ பல வியாதி நீங்கள் அசிங்கப்பட்டு செத்துருப்பீங்க. இந்த பழக்கம் படுறவங்க சீக்கிரம் கஷ்டப்பட்டு அல்லோலப்பட்டு சாவாங்க, இடையிலேயே பாதியிலேயே. இதுதாங்க உண்மை. சத்திய நேர்மை தரும் பிரகாரம் நடக்கணுங்க. அதுதாங்க வாழ்க்கை, அதுதான் சுவைசு, அதுதான் நிம்மதி கொடுக்கும். என்னங்க, இந்த மாதிரி தப்பு பண்ணும்போது தரித்திரம் வீட்டில் பூந்துடும், துஷ்ட சக்தி வீட்டில் பூந்துடும். என்னங்க, கரெக்டாக இருக்கணுங்க, தெய்வத்துக்கு பயந்து இருக்கணுங்கன்னு சொல்ல வர்றேன். கல்யாணம் பண்ணியாச்சுன்னா மஞ்சக்கயிறு அல்லது சாதாரண மஞ்சக்கயிறு அல்லது, கடவுள் கொடுத்த முத்துக்கள், கடவுள் கொடுத்த பவளங்கள், கடவுள் கொடுத்த ஆசீர்வாதங்கள். இந்த மஞ்சக்கயிறுக்கு அவ்வளோ பவர் இருக்குது. நீங்கள் நினச்ச நேரம்லாம் கழட்டி எறிகிறதுக்கும் மறுபடியும் எடுத்து போட்டுக்கிறதுக்கும் அதெல்லாம் அதுக்குண்டான பாவங்கள் தண்டனைகள் நிறையா இருக்குது. சரிங்களா? வச்சுட்டா பாய். ஓகே.